வாக்யஜ்ஞேன கல்பதாம். மந்தமத்யமரூபாபி வைராக்யேண சமாதினா பிரசாதேன குரோஸ்ஸேயம் பிரவருத்தா சூயதே பலம். மந்தமத்யமரூபாபி வைராக்யேண சமாதினா பிரசாதேன குரோஸ்ஸேயம் பிரவருத்தா சூயதே பலம். ரொம்ப பிராக்டிக்கலா ஆச்சாரியர் உபதேசம் பண்றார். சில பேருக்கு விஷயம் புரிஞ்சாலும் அது இழுக்கும். உலக விஷயங்கள் இழுத்துன்னு தான் இருக்கும். அது கீதையிலே பகவான் சொல்றாரியா, யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதா. ரொம்ப பிரயத்தனம் ஸ்தித பிரஜ லட்சணத்திலேயே சொல்றாரு. என்னதான் எஃபர்ட் எடுத்தாலும் அது ரொம்ப இழுத்துண்டு போயிடுங்கிறது. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். ரொம்ப கடினம்ங்கிறார். ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. தேவி மகாத்மா எப்பேற்பட்ட அறிவாளியும் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் மோகத்தில் தள்ளுமா. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. அப்படி அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா இது பெரிய போராட்டம்தான். உண்மை புரிஞ்சாலும் நோவர்ஷிப்புக்கும் டூவர்ஷிப்புக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட்னு சொல்றோம். அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையா, மனுஷன் ஏன் தெரிஞ்சே தப்பு பண்றான்? அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சன்னபி பாபபலம் அனிச்சன்னபி. இது தப்பு, பின்னால தோஷம் வரும்னு தெரிஞ்சா கூட ஞானினோ நித்திய வைரினாங்கிறார் கிருஷ்ணர். இது அறிவாளிக்கு எப்பவும் சத்ருங்கிறார். அப்படி இருந்தாலும் விடமாட்டேங்கிறது. அதுக்கும் ஒரு டக் ஆஃப் வார், போராட்டம் இருந்துட்டே இருக்கு. விஷயங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் நமக்கும் மனசுக்கும் எல்லாம் சேர்ந்து படாத பாடு. அகம் நான் மனசோட சேர்ந்து, மன இந்திரியங்களோட சேர்ந்து, இந்திரியங்கள் விஷயங்களோட சேர்ந்துருக்கு. அது இழுத்துட்டே இருக்கு. கயிறு இழுக்கும் போட்டி. ஏதோ தப்பித்தவறி சத் சங்கத்தினால, ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சிறுக பல ஜென்மாக்களில் புண்ணியத்தினால இந்த மனசு இந்த விஷயத்துக்கெல்லாம் சத் சங்கத்துக்கு போகிறது. ஆனால் விடாது. போராது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எதுக்கு இதில் வகுப்புக்கா, அங்கே என்னத்து சொல்கிறாரு சாமியார்? இல்லை நம்மெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது வழி சொல்கிறேன். என்னது நிம்மதியாக இருக்குது? உடனே அங்கே ஏதாவது கொடுக்குறாங்களா, விலை கொடுக்குறாங்களா, பூஜை கொடுக்குறாங்களா, எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்களான்னு ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. அறிவை கொடுக்குறாங்கன்னு. அறிவை கொடுக்குறாங்களா? அறிவை எப்படி கொடுக்க முடியும்? இல்லை சொல்லி பாடம்லாம் சொல்லுவாங்க, நம்ம யோசிக்கணும். எதுக்கு யோசிக்கணும்? ஆளை விட்டா போறோன்று புரியுறது இல்லை. நம்மளுக்கே ஆசை வர்றது கம்மி. பக்கத்து வீட்டுக்காரர் வேற ஒரு பக்கம் சொல்லுவார், நமக்கு அவங்களுக்கு வீட்லேயே வேற எதாக இருக்கும். என்ன பண்ணுறது? இதெல்லாம் மீறி வரணும். மீறி வரணும். ஆசிரமத்தில் இருந்துட்டே வெளியில் போகணும்னு தோன்ற போது வீட்டில் இருந்து இங்கே வர்றது சாதாரண விஷயமா என்ன? இதுக்கு ஒரு கதை நாம் இந்தி சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு ஆசிரமத்தில் 3 பேர் தான் சொல்லணும். 3 பேர் வந்தாங்க படிக்கிறதுக்கு வந்த உடனே குருகிட்ட கேட்டாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. ஞானம் அடையணும், அதுக்காக வந்திருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா, சரி நான் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே ஆசிரமத்தில் இருங்கோ, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிட்டு இருக்கோ அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு. ஒருத்தன் என்ன பண்ணா, நேரம் லைப்ரரிக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன் சாப்பிட்றதுக்கு கூட கம்மியாக, அந்த சாப்பாடு வேலைக்கு வரலன்னா சாப்பாடும் கிடைக்காது. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டுன்னு இப்போ எப்போ பார்த்தாலும் லைப்ரரியில் புத்தகம் பார்த்துட்டே இருக்கான்.
இன்னொருத்தன் என்ன பண்ணான்னு ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுமா கேட்குறான். ஏதோ நான் வேணா போயிட்டு வரேன், வெளியில் போய் அவுட்டிங் போய் பழக்கம் அவனுக்கு. நான் வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணட்டுமா, கடைக்கு போய் அது வாங்கிட்டு வரட்டுமா, இது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். இன்னும் இல்லை, இன்னும் வேறு விஷயமா சொல்கிறது. இன்னொருத்தர் என்ன பண்ணால், நீங்கள் 6 மாதம் கழிச்சு தானே கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஊரெலாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன்ட்டான். இன்னொருத்தன் பூஜைக்கு வேண்டிய பூவெல்லாம் எடுத்து கொடுத்துண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்தார் அவர். 6 மாதம் இவங்களுடைய நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு என்ன பண்ணி விட்டாருன்னா, அவனை வந்து ஒரு பையனை வந்து, நீ பர்ச்சேஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னில்ல, இன்னும் 3 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் தான், நீ அதுதான் பண்ண, உனக்கு கிளாஸ் கிடையாது, இதெல்லாம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பாடம் சொல்லித்தரேன்ட்டு. இவன் பூஜைக்கு இது பண்ணவனுக்கு என்னென்னா, அவனுக்கும் அதே வேலை தான். இந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தால அவனுக்கு கூப்பிட்டு பாடம் நடத்தினாராம். அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, இப்போ கிளாஸுக்கு ஆளே வராது போது என்ன பண்ணுறீங்க, எப்படியோ சமாளின்னா போட்டாச்சு போர்டில் வேதாந்த பாடம் நடத்தப்படும். அப்போ என்ன பண்ணுறது, புரிகிறதோ புரியலையோ, தூங்குறானோ தூங்கலையோ, கிளாஸை நடத்திட வேண்டி. அதாவது தீவிரம் எவ்வளவு இருக்கு, அந்த தீவிரத்தை பற்றி பேசுகிறாரு. மோட்சத்தில் ஆசை எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். இந்த ஸ்லோகத்தை இப்போ படிச்சிருக்கோம். அதாவது மந்த முமுக்ஷா, இந்த முமுக்ஷுதா சொன்னார் இல்லையா, மந்த முமுக்ஷுதா, மத்தியமா முமுக்ஷுதா, பிரவருத்தா முமுக்ஷுதா இது த்ரிவிதா முமுக்ஷுதா வர்த்ததே. மோட்சத்தில் ஆசையும் அதுலேயும் ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு எல்லாம் இருக்கு, தாரதமியம் இருக்கு. ஏன்னா ஆசைப்படுறவன்லையும் தாரதமியம் இருக்கு, ஆசையை விடுறவன்லையும் தாரதமியம் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. பேராசைப்படுறவன்லையும் அவனுக்கு இருக்கு. எனக்கு அவ்வளவெல்லாம் வேண்டாம், கேபினெட் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைச்சா போறேங்க, நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லலாம். என்னாலும் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறவன் இருப்பான். இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். என்ன வேணாலும் நீங்கள் அதை எக்ஸாம்பிளுக்கு போட ஆரம்பித்தா வண்டி வண்டியாக வரும். இந்த தீவிர முமுக்ஷா வந்தாத்தான் வேதாந்தம் வேலை செய்யும். இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ நிறைய பேர் காலேஜில், யூனிவர்சிட்டியில், வெளிநாட்டில் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சும்மா அகாடமிக்காக படிப்பான். அவனுக்கு பிரயோஜனத்தை பற்றிலாம் கவலை கிடையாது. அவனுக்கு இதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அவன் வந்து படிச்சுட்டு போகிறான். அவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுதிட்டு போவான், அவ்வளோதான். அவன் தனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கான்லாம் பார்க்க மாட்டான். அவன் அகாடமிக்காக படிக்க வந்திருக்கான். அப்படிலாம் நிறைய படிக்கிறாங்க, பார்க்குறோம் நம்மளும். சங்கராச்சாரியா சேஸ், ராமானுஜா சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அது தொழிலாக போயிடுது, ப்ரொஃபஷன் ஆகிடுது. அதில் நம்ம யூனிவர்சிட்டியிலே நிறைய இருக்குது. நான் வைஷ்ணவிசம் படிக்கிறேன், நான் சைவிசம் படிக்கிறேன், நான் வந்து மீமாம்சா இதை பற்றி அனலைஸ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கைடு இருப்பார், அந்த கைடு தான் கைடன்ஸ்லாம் கொடுப்பார். இவங்க யாருக்கும் லைஃப் ஸ்டைலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளை மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கிற போது உட்காந்து சகனாவத்து ஸ்லோகமெல்லாம் சொல்லி அகண்ட மண்டலாக்காரெலாம் சொல்லி ஆரம்பிக்க மாட்டான். நேராக டேபிளில் உட்காந்து சப்ஜெக்ட் எடுத்துருவான். நமக்கு இருக்கிற பக்தி ஸ்ரத்தையோடு படிக்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவன் வந்து அப்படியே உட்காருவான், டேபிளில் கால் மேலே காலை போட்டு உட்காருவான். கைடும் பக்கத்தில் அப்படி தான் உட்காந்துருப்பார். ஏன்னா கைடுக்கும் பே பண்ணி ஆகணும். எல்லாம் பணம் தாங்க விவகாரம். இப்போ இங்கே இல்லை, பணமாக நடக்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் சாதன சதுஷ்டய சம்பத்தியை கொடுன்னா, பரம ஏழையாக இருந்தாலும் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரலாம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாதன சதுஷ்டயமே இல்லாமல் இருக்கலாம். வாஜபேயி யாகம் பண்ணவனுக்கே சாதன சதுஷ்டயம் வரமாட்டேங்கிறது. இது மற்றவனெல்லாம் என்னன்னு சொல்றது? அந்த தீவிரத்தை பற்றி மந்த மத்தியம தீவிர முமுக்ஷுத்வம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றார். முமுக்ஷுத்வம் தீவிரமா இல்லைன்னு சொன்னா ஸ்ரவணம் சரியா நடக்காது. அப்படியே ஸ்ரவணம் நடந்தாலும் ஞானம் சரியா விளங்காது. அப்படியே விளங்கினாலும் பலன் வந்து கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பலன் கிடைக்கணும்னா முமுக்ஷுத்வம் இருக்கணும், அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் வேற உண்மை தொகையெல்லாம் சொல்லுவாங்க. 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும்.
நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசாக ஒருத்தன் படித்தானா புரியாது. நுழையும் ஆகில் ஒருவேளை புரியறது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பூத ஜென்மங்கள் கோடி, பல ஜென்மாக்கள் கடந்த பல பிறவிகளில் அவன் புனிதனாம் புருஷனாமே, அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான். இந்த ஜென்மாவில் அவன் பண்ணலைன்னாலும் எந்த ஜென்மாவிலையோ பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஊகம் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 இது இருக்கு, அவனுக்கு புரியுறது இதுதான் சுகம்னு புரியுறது. ஆனாலும் அது என்னென்ன வாசனை இழுக்கிறதுங்கிற சாம்சாரிக வாசனா வாசிதாந்த கரணானாம் மோக்ஷ இச்சா ஏவ துர்லபா. அவனுக்கு தர்ம இச்சை இருக்கும், அவன் பூஜை பண்ணுறதுல கூட அவனுக்கு இச்சை இருக்கும். வேதாந்தம் கேட்கணும்னா ஓடியே போயிடுவான். எத்தனை நேரம் பூஜை பண்ணுங்க சில பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஹோமம் பூஜைன்னா மணிக்கணக்காக ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்காங்க. பண்ணுறவனும் புரியாமல் பண்ணிட்டு இருக்கான், பார்க்குறவனும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். தானே நடந்துட்டு. இங்கே பூஜை பண்ணுறவனுக்கும் விவரம் இருக்கோ? அதே சந்தேகம். அப்படி புரிஞ்சு பண்ணுறவன் ரொம்ப அபூர்வம், புரிஞ்சு பார்க்குறவனும் அபூர்வம். ஆனால் இதையும் மீறி அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. அதான் இதையும் மீறி அங்கே ஒரு புண்ணியம் வேலை செய்யுது. ஏதோ நல்ல காரியம் நடக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை கொடுக்கும். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பூஜைகள்லாம் பண்ணுறது எதுக்கான? இதெல்லாம் பண்ணினா எனக்கு வீட்டில் நல்லா இருக்கும், வீடு கிடைக்கும், பணம் கிடைக்கும். இதே தானே திரும்ப திரும்ப சாஸ்திரமும் அதை தானே சொல்கிறது. தனம் கிடைக்கும், என்னது வித்யார்த்தி லபத்தே வித்யாம், தனார்த்தி லபத்தே தனம், புத்திரார்த்தி லபத்தே புத்திரான், மோட்சார்த்தி கடைசியில் அது ஒன்று சொல்லியிருக்கு, மோட்சார்த்தி லபத்தே கதிம். இதில் சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரத்தில் வருது. சரி, அப்போ இதை பொறுத்து இருக்கு, அவங்களுக்கு வர்றதில்லை. அதனால நிறைய அது டெவலப் ஆகணுங்கிற, அது அடிக்கடி இந்த தோஷத்தை தெரிஞ்சு அதுக்கு தான் எப்படி சுவாமி வைராக்கியம் சம்பாதிக்கிறதுனா பகவான்கிட்ட கேட்கணும். சாந்தியாத்யா சம்பதோமே விதர சுபகரீஹி நித்ய தத் பின்ன போதம் வைராக்கியம் மோக்ஷவாஞ்சாம் அபி லகு கலய ஸ்ரீ சிவா சேவியமானே வித்யா தீர்த்தாதி யோகி பிரவரகர சரோஜாத சம்பூஜிதாங்கிரே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். துறவுங்கிற அதிகாரத்தை படிக்கணும். பற்றுக பற்றற்றான் இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுத்தான் மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். நெஞ்சே நினையாய் கேளாய், ஓ மனமே மானச சஞ்சரரே, இந்த பணத்தில் சஞ்சரிக்காதே, பதவியில் சஞ்சரிக்காதே, இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். ஆக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றார்? மந்த மத்தியம ரூபாபி, மந்த மத்தியம ரூபாபி குரோஹோ பிரசாதேன இயம் முமுக்ஷுதா பிரவருத்தா பவதி. மந்த மத்தியம ரூபாபி, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு எந்த வைராக்கியமோ மோட்சுத்துவமோ இல்லை. இடையிடையில் செல்ஃபோன் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது கிளாஸுக்கு நடுவில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் கிளாஸ் பார்த்துட்டு சப்ஜெக்ட் பார்க்குறேன்னு தெரியும் எனக்கு, உங்களை சொல்லலை. அதில் இருக்கிற ஸ்லோகத்தை தான் பார்த்துட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஃப்ளைட் மோடில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இல்லாட்டி சைலண்ட் மோடு இல்லாட்டி ஃப்ளைட் மோடில் இருக்குதுன்னு தெரியும். மந்த மத்தியம ரூபாபி, அது கொஞ்சம்தான் இருக்கு. ஏன்னா அதில் இருக்கிறது இல்லை. இந்த பசங்களுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்துடுத்துனா அவனுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் விழுந்து விழுந்து படிக்க மாட்டான், படிக்கணுமேனு படிப்பான். ஆனால் 1:30 மணி 2 மணி ஆனாலும் மேட்ச் ஆன்னு வாயப்பழந்துன்னு பார்க்குறான். அதே மாதிரி இந்த பீச்சிலலாம் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்காங்க சில பேர், கப்புள் கப்புளா, ஜோடி ஜோடியா, என்னதான் பேசுவாங்களோ தெரியாது, டைமே போகிறதே தெரியறதில்லை அவங்களுக்கு இல்லையா? ஏன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன்னா மாதிரி காலம் பார்த்தா இந்த எல்லாம் வரிசையாக உட்கார்ந்துட்டு மணிக்கணக்காக ஃபோனில் பேசுகிறாங்க, மணிக்கணக்காக. ஏன்னா அது பிடிச்சிருக்கு.
எது பிடிச்சிருக்கோ அதுல என்ன நடக்கிறதுனே தெரியாம பேசிகிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். ஆனா மற்ற நேரம் எல்லாம் பேசுறதுக்கே பிடிக்கலன்னா எப்ப பார்த்தாலும் அதுதான் நமக்கு பிடிக்கிறது. யார்கிட்ட நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அந்த ஃப்ரெண்டுகிட்டே பேசிட்டு இருக்கணும்னு தோணும். அப்ப ஏகாகிரதையோட கான்சென்ட்ரேட்டடா விஷயம் இருக்கோ இல்லையோ, சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையோ, பேசிகிட்டே இருக்கோம் மணிக்கணக்கா. எப்படியோ சப்ஜெக்ட் கிடைக்கிறது, என்னத்தையோ பேசுறதா அங்க லட்சியம். என்ன பேசுறோங்கிறது லட்சியம் இல்லை, பேசுறதுதான் குறிக்கோள். இப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க முமுட்சுத்துவத்துக்கு எக்ஸாம்பிள் அது. அதான் மனிதனுக்கு ஏகாகிரதை இருக்கு, அந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா எதுலங்கிறதான் கேள்வி. மறுபடியும் சம்சாரத்தை விருத்தி பண்ற விஷயத்துல ஏகாகிரதை இருக்கா, சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிற விஷயத்துல ஏகாகிரதை இருக்கான்னு தான் கேள்வி. இந்த முமுட்சுத்துவத்தையும் எதையும் சொல்றேன், ஸ்வலக்ஷியே நியதாவஸ்தா இல்லையா. சர்வதா ஸ்தாபனம் புத்தேஹே சுத்தே பிரம்மணி சர்வதா இல்லையா, இதுதானே படித்தோம். சம்யகாஸ்தாபனம். நான் வேற ஒரு பாடம் படிச்சிருக்கேன். சர்வதா ஸ்தாபனம் புத்தேஹே சுத்தே பிரம்மணி சர்வதா. அங்க சர்வதா சர்வதா, சர்வதானா எப்போன்னு அர்த்தம், சர்வதானா வாட் எவர் தி மெத்தட், என்ன பிரகாரத்தை யூஸ் பண்ணியோ தெரியாது. எப்படியா நீ பிரம்மத்துக்கிட்ட தான் மனசை வைக்கணும். நீ நிர்வாண ஷட்கம் படிப்பியோ, பிரம்மஜானாவளி மாலா படிப்பையோ, இல்ல கீதை படிப்பையோ, என்ன படிப்பையோ தெரியாது. ஓ மனசு ஒரு விற்பி எல்லாம் பிரம்மாகாரமா இருக்கணும், அகண்டாகாரமா இருக்கணும் தான் அங்க அர்த்தம். எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. மந்த மத்தியம ரூபாபி, எனக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை கொஞ்சம்தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம், ரொம்ப எல்லாம் இல்லை, இருக்கு மனசுல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாகணும். பணமெல்லாம் கொஞ்சம் இருந்தா தான் எனக்கு மோட்சம். பணம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு மோட்சம் கிடைச்சா போறோம்னா அதுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேணும். எனக்கு பணமெல்லாம் இல்லை, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். என்ன எப்படி இருந்தாலும் நீ அதுக்கு டைம் கொடுத்தா அதை நீ தூக்கின்னு போக முடியாது. இதை புரிஞ்சுட்டியானா இந்த உடம்பு இருந்தா என்ன போனா என்ன, இருக்கிறதும் தெரிய போறது இல்லை, போறதும் தெரிய போறது. இந்த உண்மை புரிஞ்சாச்சுன்னா நீ லிவ் பண்றங்கிற ஃபீலிங்கே உனக்கு இருக்காது. இதுல நீ எவ்வளவு தூரம் தீவிரமா போறையோ அப்ப நீ லிவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறதே உனக்கு தெரியாது. அது மாதிரிதான் குணா குணேஷு வர்த்தந்த இது தாரையன்னு தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகையோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜத. இப்படியே வருஷக்கணக்கா இருந்தான்னா இவனுக்கு லீவ் பண்ற ஃபீலிங்கே இருக்காது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற உணர்ச்சியே இருக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தர்மானுஷ்டானம் பூஜை ஜபம் படிக்கிறது இதே பண்ணிருக்க போது லௌகிக வாழ்க்கைக்கும் இதுக்கு நேர வித்தியாசம். அதில் கொஞ்சம் கூட அந்த வாசனையே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது தான். முமுட்சுத்துவம் தீவிரம்னா என்னன்னா 24 மணி நேரம் படிக்கிறான், அதுதான் முமுட்சுத்துவம். இல்லாட்டி தியானம் பண்றான். தீவிர முமுட்சுத்துவத்தோட அடையாளம் என்னன்னா படிக்கிறது படிக்கிறது படிக்கிறது, தியானம் பண்ற, வேற ஒன்னுத்திலையும் மனசே கிடையாது. மத்தியம முமுட்சுத்துவம்னா இதுக்கு அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவான். மந்த முமுட்சுத்துவம்னா இது பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும் டைம் கொடுக்கறது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் டைம் கொடுப்பான். தீவிர முமுட்சுத்துவம் இருந்தா ஹோல் லைஃபே மோட்சத்துக்கு தான். மத்தியம முமுட்சுத்துவம் இருந்தா பாதிக்கு பாதி வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னா இதுக்கு அதுக்கு ஹோல் இதுக்கு அதுக்கு பாதி இதுக்கு பாதி கொடுப்பான். மந்த முமுட்சுத்துவம்னா என்னன்னா அர்த்த காமத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பான். மத்தியம முமுட்சுத்துவத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம், தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். தீவிர மந்த முமுட்சுத்துவம்னா என்னன்னா அர்த்த காமத்துக்கும் டைம் கொடுப்பான், இதுக்கும் டைம் கொடுப்பான். அது என்னன்னா ஒரு 10-15% இருக்கும். எதுக்கு, மோட்சத்துக்கு. விஷயம் தெரியும், தெரியாம இல்லை. ஆனா என்ன இருந்தாலும் கொஞ்சம் அதை பத்தி ஒரு தீவிரத்தை வரல. ஆனா அது எப்ப வரும்னா
வைராக்கியேன சமாதினா குரோஹோ பிரசாதேன 3 சொல்றார். அதாவது நமக்கு விவேக வைராக்கியம்னு போட்டதுனால நீங்க போட்டுக்கணும். இந்த முமுட்சுத்வம் எப்ப தீவிரமாகும்னா பிரவருத்தா பவதி. கதா பிரவருத்தா பவதி? யத்யபி மந்த மத்தியம ரூபா அப்பி அப்படிங்கிறார். நீ மந்தமாக இருந்தாலும் மத்தியமமாக இருந்தாலும் கூட நாளாக காலேன ஆத்மனை விந்ததிங்கிறார் இல்லையா பகவான். அது மாதிரி வைராக்கியேன நாளாக உனக்கும் தெரியும், சட்டி சுட்டதடா கை விட்டதடா, நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடான். அடி வாங்கினா தான் புரியறதுங்கிறான். அப்போ இந்த மந்த மத்தியம ரூபா அப்பி வைராக்கியேன, அதுவும் குரு கூடவே இருக்கோமா. குருவுக்கு இருக்கிற வைராக்கியம் நமக்கும் வர்றது கொஞ்சம் கொஞ்சமா. அவருக்கு இருக்கிற சமாதி குணங்களும் வருது. சமாதி ஷட்க சம்பத்தி. நீங்க விவேகத்தையும் சேர்த்துக்கணும். வைராக்கியன்னு சொன்னாலே விவேகம் இல்லாம வைராக்கியம் வராது. விவேகம் காரணம், வைராக்கியம் காரியம். வைராக்கியேன சமாதினா அப்புறம் என்னதுன்னா பிரவருத்தா முமுக்ஷா. அது மாத்திரம் இல்ல, குரோஹோ பிரசாதேன. ரொம்ப அழகான பதம் இது. குரு என்ன நினைக்கிறாரா, சிஷ்யனுக்கு கண்டிப்பா ஞானம் சித்திக்கணும், அவன் மோட்சம் அடையணும் அப்படின்னு சங்கல்பம் பண்றார் குரு. அதுக்காக அது மாத்திரம் இல்ல, முயற்சி எடுத்துக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறார். குருவுக்கு அனுகிரக பிரசாதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல விஷ் பண்றார், வெல் விஷ். நம்ம சிஷ்யன் நன்றா இருக்கணும், அவனுக்கு இந்த ஞான பலம் வரணும். நம்ம குரு எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அப்படி சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையோட சொல்லித்தரணும். வில்லிங்னஸ். சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு ஆசை இருக்கணும், ருச்சி இருக்கணும். தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. ஆசிரமம் ஆரம்பிச்சிட்டோமே நடத்தி ஆகணுமே அப்படின்லாம் பண்ணக்கூடாது. சந்தோஷமா பண்ணணும், ஆசையோட பண்ணணும். ஒரு குரு சிஷ்யனா இருந்தாலும் அந்த சிஷ்யன் கடை தேரணும்னு ஆசைப்படணும். அந்த விஷ் இருக்கணும். பகவானே இவனுக்கு இந்த பிரம்மச்சாரிகளுக்கு ஞானம் சித்திக்கணும். வந்திருக்க பிரம்மச்சாரிகளுக்குன்னு சொல்லிட்டீங்களேன்னா, நீங்கள்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் ஞானம் நன்றாக சித்திக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கணும். அப்படி ஆதிசங்கர் நினைச்சதுனால தானே தொடக்காச்சாரியார் பாடிட்டு வர்றார், விதிதாக்கில சாஸ்திர சுதானில ஜலதேன்னு சொல்லி. சங்கர ஜெயந்தி நீங்க நல்லா பண்ணுங்க. நான் ஊர்ல இருக்க மாட்டேன், நான் சென்னையில் இருப்பேன். 30ஆம் தேதி சங்கர ஜெயந்தி. எல்லாரும் பூஜையெல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆசிரமத்தில் காலம்பரம் 11 மணிக்கு வச்சிருப்பாங்க வித்யாபீட்டத்தில். ஆக இந்த குரு பிரசாதம்னா என்ன அர்த்தம்? பிரசாதம்னா என்னென்ன தியானம் பண்ணலாம் சொல்லக்கூடாது, பாடம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி பொறுமையா சொல்லிக் கொடுக்கணும், மனசுல நல்ல எண்ணத்தோட சொல்லித்தரணும். என்ன காட்டிலும் இவனுக்கு தெளிவா புரியணும்னு ஆசைப்படணும். அப்படி சிஷ்யன் பேர்ல நிறைய சந்தோஷமா ஆனந்தமா சொல்லித்தரணும். ஆச்சாரியர் என்கிட்ட கேட்டார், சிஷ்யர் எப்படி இருக்கார் அப்படின்னார். ரொம்ப ஆனந்தம், நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். எங்க குரு சொன்னார், என்ன எடுத்து வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்னு. எங்கிட்டையும் அவர் சொன்னார், உனக்கும் இந்த பரீட்சை இருக்குன்னு. நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப பெரியவர் அப்படி சொல்லி சந்தோஷப்படுற. சிஷ்யனுடைய குளோரியை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. மகிமை. தன்னுடைய மகனை பார்த்து அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கணுமா வேண்டாமா? இவன் நம்மளை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாரு, பண்றானேன்னு நினைப்பாரா? தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அது குரு சிஷ்யனுக்கும் பொருந்தும், அவங்களுக்கும் அது பொருந்தும். சிஷ்யனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கறது குருவோட பொறுப்பு. குருவோட மகிமையை சிஷ்யனை பார்த்து மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த சிஷ்யன் கிடைக்கிறதுக்கு இந்த குரு என்ன புண்ணியம் பண்ணாரோ அப்படின்னு நினைக்கணும். ஆக இந்த குரோஹோ பிரசாதேன,
குருவினுடைய பிரசாதம்னா அவர் டீச்சிங் ஞாபகம் வச்சுங்கோ. மனசுல நல்ல எண்ணத்தோட சொல்லி கொடுக்கிற பாடம் உபதேசம் பண்றது. ஆக குரோஹோ பிரசாதேன இயம் பிரவருத்தா பவதி, இயம் முமுக்ஷுதா, இயம்ங்கிறார் இந்த முமுக்ஷுத்வம். அபரோக்ஷமா பிரத்யக்ஷமா சொல்ற இந்த முமுக்ஷுத்வம். இப்ப நான் விளக்கி சொன்னேனே எதுன்னா கிவ் அப், அஜானத்தை ஞானத்தினால் ஸ்வஸ்வரூப அவபோதேன அகங்காராதி தேகாந்தான் அஜான கல்பித்தான் பந்தான் மோக்தும் இச்சா தீவிரதா பவதி பிரவருத்தா பவதி. நன்றாக விருத்தி ஆயிடும். அது என்ன பண்ணும்னா விருத்தியானா போருமா, பலம் சூயத்து, நிச்சயமா பலனை கொடுக்கும். சூயத்தைன்னா கொடுக்கும் அர்த்தம். பிரசூயத்தை நிச்சயமா பலனை ப்ரொடியூஸ் பண்ணும், டெலிவர் பண்ணும். கண்டிப்பா இந்த பலனை கொடுத்தே தீரும். முமுட்சுத்துவம் தீவிரமா இருந்து இவன் ராத்திரியும் பகலும் விடாம சாஸ்திரங்களை பிரஸ்தானத்திரயத்தை 35 தடவை படித்தான், 45 தடவை படித்தான். எத்தனை பேரை கேள்விப்படுறோம். பண்டிதர்கள்லாம் இதை நான் இத்தனை தரம் பார்த்துட்டேன், பாகவதத்தை 108 தரம் பாராயணம் பண்ணிட்டேங்கிறாங்க, பாகவதத்தை 108 தரம் சொல்லி கொடுத்துட்டேங்கிறாங்க, பகவத்கீதையை சொல்லி கொடுத்துட்டேன் 108 தடவைங்கிறாங்க. சொல்றவங்களாம் இருக்காங்க. ஒரு மகாத்மாவை பார்த்தேன் வடநாட்டில், ஊரூரா போய் சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். ஊரூரா போறார், நடந்தே போறார். நடந்தே போய் ஒரு ஊருக்கா போய் அங்கே அவர் வராருன்னு தெரிஞ்சவொடனே அங்கே எல்லாம் இது பண்ணுறாங்க. அங்கே 1 மாதமோ 2 மாதமோ இருக்கார், பாடம்லாம் சொல்லித்தரார். அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போகிறார். ஜனங்களும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மலை மேலெல்லாம் போகிறார், கிராமமாக போகிறார். அவருக்கு என்ன வேணும்? வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா பிக்ஷான்ன மாத்திரேனச்ச துஷ்டிமந்தா. சிம்பிள் ட்ரெஸ், சும்மா ஒரு ஜோல்னா பைய போட்டுட்டு அழகாக ஹிருதயம் முழுக்க சாஸ்திரம் இருக்குது. அதனால் அனாயாசமாக சொல்லிகிட்டு இருக்கார். புஸ்தகம் ஒன்றுமே கிடையாது. பிரஜா தட்சிணாமூர்த்தி மாதிரி, மேதா தட்சிணாமூர்த்தி மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லி 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 உபதேசம் பண்ணி அவ்வளோ ஆனந்தமாக அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். மகா பண்டிதர், ஷட்தர்ஷனாச்சாரியர். ஒரு சின்ன ஜோல்னா பை தான் ஒரு மகாத்மா போயிட்டு இருக்கார். எல்லாம் இருக்காங்க. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை பெய்யணும், சீக்கிரம் பெய்யணும். 42 தான் செல்சியஸ். சேயம் முமுக்ஷுதா பிரவருத்தா பவதி, பலம் சூயத்தே, பெனிஃபிட்டோடு இருக்கும், பிரயோஜனத்தோடு இருக்கும். முமுக்ஷுத்வம் தீவிர முமுக்ஷுத்வம் தான் பிரயோஜனத்தை கொடுக்கும்னு சொல்றார். மந்த மத்தியம ரூபாபி வைராக்யேண சமாதினா பிரசாதேன குரோஸ்ஸேயம் பிரவருத்தா சூயதே பலம். மந்த மத்தியம ரூபாபி வைராக்யேண சமாதினா பிரசாதேன குரோஸ்ஸேயம் பிரவருத்தா சூயதே பலம்.